நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். என்ன பரம்பரை சொத்தத்திலிருந்து போடுவாங்க? 10 லட்சம் கோடி கடன், எவ்வளவு வருவாய் வருது, வரியில சகிக்க முடியாத வரி, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அரிசி பருப்பு, நெய், எண்ணெய், பால், முட்டையில விலை உயர்வு, அப்புறம் இதில் இலவசம் ஓசி பஸ் ஓட்டுவோம். ஒரு நாட்டை ஆளுற தலைவர்கள் ஏதாவது சொல்லாமல் இலவசமாக பஸ் ஓட்டுவோம். அப்போ பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு சம்பளம் இவங்க கையிலேருந்து கொடுப்பாங்களா? சரி, பழுதாயிருச்சு, சீரமைக்கிறதுக்கு காசு, சரி புதிய பேருந்துகள் வாங்க காசு. எப்படிப்பட்ட ஏற்கனவே அந்த துறைக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்கு, மின்சாரத்துக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. சரி, ஒரு கேள்வியை உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கிற கற்றவர்கள் பெரியவர்கள் நீங்க கேட்கணும். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாடு நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம், கல்வியை நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கடன்ல ஒரு நிறைவு இருக்கு. மருத்துவத்தை நல்லா கொடுத்துட்டேன், தரம் உயர்த்திட்டேன், தனியாரை விட சிறப்பாக கொடுத்துட்டேன், அப்போ ஒரு நிறைவு இருக்கு. போக்குவரத்து இல்லை, மின் உற்பத்தி தடை இல்லாமல் ஒரு அளவும் இல்லை. பிறகு இவ்வளவு எல்லாம் இலவசம் இலவசம்னு கொடுத்து கொடுத்து ஏமாற்றி எதிரியை பழகின ஆசையை தூண்டணும், ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி தூண்டி மக்களை ஏமாற்றி, உங்களுக்கு வெனிசுலான்னு ஒரு நாடு அது தோற்று போனதுக்கு காரணம் இந்த இலவசம் தான். உங்களுக்கு ஒரு வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும். வேலையும் இல்லை, உழைப்பையும் ஈடுபடுத்துறது இல்லை, இலவசம் இலவசம் இலவசம், அதான் வாழ்க்கைன்னு ஒண்ணு. ஒரு நாளை இலவசம் கொடுத்து கொடுத்து சுத்தமா வருவாய் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அப்போ வீழ்ச்சி வரும்போது கிளர்ச்சி வருது, நாடு நாசமாயிருது. இப்பவே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பழைய போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியல, செவிலியருக்கு கொடுக்க முடியல, வேளாண்குடி மக்கள் விளைய வச்ச நெல்லை அல்லது கம்பு சாமைத்து வரக உரிய விலை இல்லை, ஒரு விலையை கொடுத்து கொள்முதல் செஞ்சு சேமிச்சு வைக்க கிடங்கள்ல வீதியில போட்டு முளைக்குது. இப்ப எந்த இடத்துல சரியா இருந்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் பணம் கொடுக்குது. நாடு எங்க கொண்டு போகுது? நடிக்கிறவரை பார்க்க வந்தா நெரிசல் சிகிச்சைத்தா 10 லட்சம், குடிக்கிறவன் செத்தா 10 லட்சம், நாட்டு எல்லையில போராடி நாட்டை காக்க செத்த ராணுவ வீரன் திரும்பி வந்தா 10 ரூபாய் இல்லை. இது நாடா இல்ல? இது என்னது? என்னது இது? யாருமே கேட்கறது இல்ல, கேட்க மாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு. இத்தனையுண்டு நாடு சிங்கப்பூர், இந்த கியூபா ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட என்ன இருக்கு? கரும்பு மட்டும் இருக்கு. இதே கடல் தானே சிங்கப்பூர்ல இருக்கு. அவன் எப்படி உலக தரத்துல 3வது இடத்துக்கு போனான் கல்வியில? முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, முதல்ல தென்கொரியா தான் இருந்துச்சு, 2வது ஜப்பான் இருந்துச்சு, 3வது சிங்கப்பூர் இருந்துச்சு. சிங்கப்பூர் அதே இடத்த இன்னும் தக்க வைக்குது. ஆனா எல்லாத்தையும் முந்திக்கிட்டு பின்லாந்து ஓடிட்டான், தென்கொரியாவை 2வது தள்ளிட்டான், சிங்கப்பூர் அதே இடத்துல இருக்கு. எத்தனை நாடு உலகத்துல. ஆனா எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல, கல்வி தரத்துல உலகத்துல 3வது இடத்துல புதுச்சேரி அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு இருக்கு. அங்க ஒரு தலைவன் இருந்தா, அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, நோக்கம் இருந்தது, அதை செயல்படுத்தணுங்கிற வெறி இருந்தது. பாப்பா அப்படி இங்க இருக்கா? அப்படி இருக்கா? இத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்குது. காங்கிரஸ் ஆள் இருந்திருக்குது, காங்கிரஸ் முதலமைச்சர் ஐயா இருந்திருக்கிறாங்க, பிஜேபி மேல இருந்திருக்கு, பிஜேபி சார்ந்த நியமன அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கு ஒரு மாநில உரிமை பெற்றுத்தர முடியலையே. எப்படி? என்ன நீ இந்திய பற்று வச்சிருக்கிற? மாகேன்னு ஒரு தொகுதி அங்க வச்சிருக்க, ஏனம்னு ஒரு தொகுதி வச்சிருக்க, அங்க நான் போய் நிக்க முடியாது. அவன் மண் சார்ந்தவன் தான் நிப்பான். அது 2 தொகுதிக்கும் மந்திரி கொடுத்துற. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அவன் வந்து உள்துறை எடுத்துக்கிறான், வருவாய்த்துறை எடுத்துக்கிறான். நான் சிறையில் இருந்தேன் 90 நாள். கீழ்நிலை காவலர் தானே யாரு? சொல்லுங்க, நீங்க போயிருக்கீங்களா இல்லை சிறைக்கு?